Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya Indiaவின் Naya cool drink, Campa is back, Chica. கேம்பானா கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். ஏய். கோயிந்தா. ஏய். ஆஹா போட்லாம். வியூவர்ஸ் கேம்பானா கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க. டே டைம்ல பார்த்தா ஒரு அனல் அடிக்குது பாருங்க மெட்ராஸ்ல. ஐயோ 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 சூடு தூக்குதியா. சோ கேம்பா தான் பெஸ்ட். யா சூடு தூக்குதுன்னு நீங்க இங்க சொல்றீங்க, அங்க ஓவல்லே சூடு தூக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்தியன் டீம் அங்க பிராக்டிஸ்க்கு போயிருக்காங்க. இந்தியன் கோச் அண்ட் கௌதம் கம்பீர் அண்ட் கிரவுண்ட்ஸ்மேனோட ஒரு சரியான சண்டை. இன்ட்ரெஸ்டிங்கா யா தி லேண்டட் தேர். பிராக்டிஸ்க்கு வந்து ஒரு ஹீட்டட் ஆல்டர்கேஷன். என்னன்னா பேசிக்லி இந்த ஜிஸ்ட் ஆஃப் இட், அந்த கிரவுண்ட்ஸ்மேன் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப விக்கெட் பக்கத்துல போகாதீங்க. ஷிதான்ஷு கோட்டக் அந்த அசிஸ்டன்ட் கோச் எல்லாம் விக்கெட் பக்கத்துல பார்க்க போனாங்க. கிரவுண்ட்ஸ்மேன் were telling them to stay away from the wicket. அது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கௌதம் கம்பீர் obviously got hurt. அதுக்கப்புறம் obviously கிரவுண்ட்ஸ்மேன் என்ன சொல்லிருக்காருன்னா, don't swear at me. ப்ரொடியூசர் மீனாட்சி ஸ்லைட் போடு பாரு, நாலு காமிச்சு அது பாரு. கௌதம் மிரட்டுற மாதிரி பாரு. ஐயோ கௌதம் பாருங்க அக்ஷுவா போடுடே. கௌதம் கம்பீர் சண்டை கோழியா இருப்பா போடுறா. எந்த கோச் கன்சல்டன்டா இருந்து இல்லைன்னா எதா இருந்தானா அது என்னோட மென்டாரா இருந்தா சண்டை போட்டுருக்கான். கம்பீர் மச்சான் எல்லாரும் சண்டை போட்டுருக்கான் கம்பீர். Yeah, so actually the groundsman actually gave him a warning, it seems, saying நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா, if you swear at me, if you use words at me, I'll go complain to the match referee. கம்பீர் அதுக்கு மேல நீ போய் மேட்ச் ரெஃபரி கிட்ட சொல்லு, நீ ஒரு கிரவுண்ட்ஸ்மேன் தான், நீ ஒரு கிரவுண்ட்ஸ்மேன் மேல ஒண்ணும் கிடையாது, நீ ஒரு கிரவுண்ட்ஸ்மேன் தான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அப்படிலாமா நிஜமா சொல்றேன். That is what it's reported. I don't know if it's true or not, but it looks like it is true. Yeah. Hey, நீ நம்ம தமிழ் சினிமா சொல்லிட்டு உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்டா டேய். நீ எல்லாம் என்னடா அதை பண்ணுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு பாப்ப டேய். இவன் வேலை பண்றா அப்படின்னு சொல்லிட்டு போல இருக்கு கௌதம் கம்பீர் போயிட்டு. ஸ்டார்டிங்கே சூடாதான் இருக்கு. Yeah, so starting is சூடாதான் இருக்கு. And of course, but actually speaking, nothing wrong in the players and going looking at the wicket, match wicket. I don't think there's anything wrong. I don't know exactly what really happened, Chica. I don't know the altercation. இது எல்லாமே reports. Because anyway, as a captain, I think as a player, I would like to go see the wicket. I think there's nothing wrong in it. I don't think it's I don't think it should be a wicket problem. என்ன தெரியல எவங்கண்டா. Yeah, anyway, லாஸ்ட் மேட்ச் என்னன்னா, லாஸ்ட் மேட்ச் முடியும் போது வேற ஒரு ஹீட்டட் ஆல்டர்கேஷன் பார்த்தோம். இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அந்த இந்தியன் பிளேயர்ஸ் டிரா ஆகும் போது சிக்கா 5th டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவ்வளவு சூடான ஒரு 5th டெஸ்ட் நம்ம பார்த்ததே இல்லை. நிறைய நாள் கேச்சு இப்படி பார்க்க போறோம். எனக்கு ஒண்ணு என்ன பிடிச்சதுமா, என்டையர் வேர்ல்ட் சப்போர்ட்டிங் இந்தியா பாத்திருக்கியா? எல்லாம் ஆப்வியஸ் சிக்கா. அது இல்ல அவன் கரெக்டா நேத்துல கரெக்டா தான் போட்டான். நேத்துல டேய் நீ வேணா ஆல் அவுட் டேடா, நீ எதுக்கு போய் ஹேண்ட் ஷேக் பண்ண, நீ தில்லிக்கு போய் விக்கெட் எடுத்து பாரு அப்படின்னு. நானு இந்த போலிங் வந்து அவங்க ஒரு 1.5 போலிங், நமக்கு 1/2 போலிங். அதான் டிஃபரன்ஸே, வேற ஒண்ணும் கிடையாது. ப்ராப்ளம் இஸ் ஐ திங்க் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, என்டையர் வேர்ல்ட் கிரிக்கெட் சப்போர்ட்டிங் இந்தியானா இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் வாஷிங்டன் சுந்தர். என்ன மாதிரி ஒரு பிளேயரா டெவலப் ஆயிருக்கான். ஃபேண்டாஸ்டிக் தான். ஹேட்ஸ் ஆஃப் டு தட், சம்திங் வெரி வெரி குட். அண்ட் நீங்க செந்திலோட இன்டர்வியூ படிச்சிருந்தேன் நானு. செந்தில்நாதன் நீ எம்ஆர் படிச்சு அவன் கூட இருந்தானே, அவன் தான் ஐ திங்க் ஒரு மாதிரி மென்டார் மாதிரி போல இருக்கு இவனுக்கு. யாருக்கு? வாஷிங். அவன் சொல்லிருக்கான் போல இருக்கு, டேய் உட்ரா நீ ஒயிட் பால் போக்கஸ் பண்ணாதா, நீ டெஸ்ட்ல போக்கஸ் பண்ணி நல்லா பண்ணிடா நினைச்சிருக்கான். வாஷிங் இன்னும் அவங்க தான் ஆடுறானா? he still plays for MRF. தான் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் லாஸ்ட் இயர் தான் தெரிஞ்சிச்சுக்கா. லாஸ்ட் இயர் வந்து beginning of 2024 season, 2024-2025 season, he played 5 league matches. All the league matches விளையாடினாரு. நிறைய 3-day cricket விளையாடினாரு. அதுல நிறைய bowling போட ஆரம்பிச்சாரு, பேட்டிங்லயும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாரு. I think that really helped him last year. அங்கேருந்து நம்ம பார்த்தோம் his growth. He went to Zimbabwe, picked up some wickets. அதுக்கப்புறம் one day டீம்ல இருந்தாரு, ஸ்ரீலங்காக்கு போனாரு, நல்லா பண்ணாரு. Then he went test seriesல எடுத்துட்டு வந்தாங்க, highest wicket taker இருந்தாரு. Again went back to Australia. அந்த வின்னிங் மேட்ச்ல he was a crucial contributor. He is actually வாஷியோட இது பாத்தீங்கன்னா he's performed in every crucial victory or a draw, which is amazing actually. வாஷியோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா that was true and very happy about செந்தில்நாதன். நம்ம இன்டர்வியூ படிச்சேன். நம்ம செந்தில்நாதன் நிறைய வியூஸ் உங்களுக்கு தெரியலனா, பழைய காலத்து ரஞ்சி ட்ராஃபி பிளேயர். அவன் தான் எம்ஆர் பேஸ் ஃபவுண்டேஷன் பாத்துக்கிறேன். செந்தில்நாதன் அந்த கரண்ட் தமிழ்நாடு ஹெட் கோச். தமிழ்நாடு ஹெட் கோச் அவன் இப்போ. Very good. So I'm very happy. Well done, Sendil. Very well done, Sendil. Because
கரெக்டா அட்வைஸ் பண்ணிருக்கான் வாஷிய, அண்ட் வாஷி இஸ் நவ ஆன் தி ரைட் ட்ராக், which is very very good. Yeah. Anyway, let's talk about that fifth test, Chika. Washi is on the right track. Okay, Washington Sundar அவர் ஷூரா விளையாட போறாரு இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம். ஆனா இந்த அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு பேர் இருக்குடா, அது ஒரு ஸ்லைடு பார்த்தேன். அவன் 2022 இது பார்த்தா பாவமா இருக்கானுங்க. the wait continues. 2022 டீம்ல இருக்கான் நம்ம இவன். அதாவது அபிமன்யு ஈஸ்வரன் என்னைக்கு ஸ்குவாடுக்கு வந்தாரோ அவர் ஸ்குவாடு வந்ததுல இருந்து 16 பேரு அவருக்கு அதுக்கப்புறம் வந்தவங்க டெபு பண்ணிட்டாங்க. He still hasn't gotten that one elusive chance. I don't think he might get that chance next match also, Lachika, because Sai Sudarshan will continue at number 3. Number 4, Gill. Number 5, Dhruv Jurel. Number 5, Washington Sundar Ippo. Actually, India can continue playing Washington Sundar at number 5. Have Ravindra Jadeja at number 6. Dhruv Jurel at number 7. So, they need a wicket keeper. Dhruv Jurel will probably come in at number 7. Correct, Alia? Correct. Go ahead. Number 7. அப்புறம் ஷாதுல் தாக்கூர் தான் மேட்ச் பண்ணாச்சு அவங்களுக்கு. இப்போதான் சீக்கா ப்ராப்ளம். வாட் ஆர் தே கோயிங் டு டு வித் ஷார்துல் தாக்கூர்? வாட் ஆர் தே கோயிங் டு டு வித் அன்ஷுல் கம்போஜ்? இந்த 2 ஸ்பாட் என்ன பண்ண போறாங்க? அண்ட் ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்கும் கேட்க வேண்டிய கேள்வி, என்ன ஆக போகுது ஜஸ்பிரீத் பும்ராக்கு? ஆட போறாரா? ஏன்னா இட் வாஸ் ஒன்லி செட் தட் ஹீல் பிளே 3 மேட்சஸ் பிகினிங் ஆஃப் த சீரீஸ்ல. ஹி ஹாஸ் காட் சம் பிரேக். ஏன்னா லாஸ்ட் 2 days நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் இருந்திருக்கு அவருக்கு. ஈவன் தோ he played the entire 5 days, last 2 days break plus another 3-day break, close to about 5 days of break irukku avarku. He did twist his ankle also last match, so there is a concern there also. adnal da avaroda speeds were also lower last match. Staircase la kizhe irangumbodhu avaroda ankle twist aichu. So there are so many concerns in your bowling, Chika. Inga dhan Chika, you have to put your selector's cap on. What is the bowling attack you are going to choose in the 5th test match? 7 வரைக்கும் நீ சொன்னா கரெக்டா? Dhruv Jurel 7 வரைக்கும் சொன்னேன். I'll go back to Shubman Gill, Yashasvi Jaiswal, KL Rahul. Number 3, Sai Sudarshan. Number 4, Shubman Gill. Number 5 வந்து Washington Sundar. Number 6, Jadeja. Number 7, Dhruv Jurel. Number 8, நான் வந்து I'll be very frank with you. நீ வந்து ஒரே சான்சஸ் ஒன்னு, you have to spare the series and come out, or you have to say நான் தில்லுக்கு குல்தீப் யாதவ் போன மேட்ச் சொல்லிட்டேன் நான். I will not play Anshul Kamboj, I will not play ஷார்துல் தாக்கூர். எனக்கு ஷார்துல் தாக்கூர் 30-40 ரன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஷார்துல் தாக்கூர் விக்கெட் எடுக்கணும்பா. அது நான் குல்தீப் யாதவ் ஒன்னு போன மேட்ச் சொன்னேன். I will take குல்தீப் யாதவ் for sure. I will play different. I will go back to Prasidh Krishna. Prasidh Krishna அடி வாங்கினாலும் சரி, he is capable of taking wickets. I'm with you till there, Chika. ஆனா எனக்கு என்னமோ பும்ரா ஆட மாட்டாருன்னு தோணுது, Chika. நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஷார்துல் தாக்கூர் பேட்டிங்க்கு நான் வச்சுக்கோ, அப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் வந்து கோவிந்தா. பும்ரா ஆடலனா யாரு பும்ராக்கு பதிலா ஆடுவாங்க? பும்ரா ஆடுனா ஷார்துல் தாக்கூர் தான் ஆடுவாங்க. இவங்க யாராவது அவங்க எங்க சுத்தி ஷார்துல் தாக்கூர் போட்டாங்கன்னா ஒரு ஹர்ஷீத் வந்து ஃபிட் ஆயிடுவாரு. sorry correct. இவன விட்டேன். ஹர்ஷீப் சிங், yes, I agree with you. Harshdeep Singh can play. He can play, make his debut instead of if Abrin Partner. Okay, let me put the another combination. Kuldeep Yadav will come instead of what do you call this thing. I will play Harshdeep instead of Kamboj also. If Bumrah doesn't play, I still go. Then if he doesn't play, I'll go with Prasidh Krishna. Yeah. So இங்கதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்க போகுது. whether they are happy, whether அவங்களோட பேட்டிங் லைனப்ல ஹாப்பி. ஆனா இந்த லாஸ்ட் ரெஜிம்ல அண்டர் கௌதம் கம்பீர் நம்ம பார்த்துட்டோம் சீக்கா, அவருக்கு வந்து அந்த நம்பர் 8ல வெறுக்கும் இந்த பேட்டிங் வேணும். பேட்டிங் ஹி லைக்ஸ் தட் bowling ஆல்ரவுண்டர்ஸ். எல்லாரும் 8 ஆடுறாங்க. எல்லாரும் ஆடினாங்க 8 வரைக்கும் பேட்டிங் முன்னாடி அஸ்வின் ஆடினா 8ல. அதுதான் சீக்கா, கௌதம் கம்பீருக்கு அங்க பேட்டிங் ஆடுற குஷன் தேவை. சோ அதனாலயே எதுமோ ஷார்துல் தாக்கூர் இன்னும் ஒரு மேட்ச் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் 40 ரன் வேற பேட்டிங்ல அடிச்சிட்டாரா. அதான்டா கட்சியில பாரு நம்ம இந்தியன்ஸ் எப்படின்னா ஒரு ஷார்துல் தாக்கூர் பேட்டிங் நம்பி போயிருக்காங்க, அவனை செலக்ட் பண்ணிருக்காங்க. என்னையா நியாயம் இது, ஒரு அநியாயம் இது. அவன் ரெக்கார்ட் எடுத்து பாக்கணும்பா. ஆஹா, எந்த சுகம் தான். எனிவே ஓகே சரி, England's point of view. England have bought in Jamie Overton. Jamie Overton has been added into the team. Of course, இவரு வந்துட்டாரு, கஸ் அட்கின்சனும் வந்துட்டாரு லாஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு. ஜாஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட போறாரா இல்லாட்டி ரெஸ்ட் பண்ண போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். கஸ் அட்கின்சன், பிரைடன் கார்ஸ் ஆடுவாரா இல்லாட்டி ஜேமி ஓவர்டன் ஆட போறாரா?
ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் இங்கிலாந்து will also be looking to rotate their bowlers கொஞ்சோன்னு எனக்கு தோணுது சீக்கா. ஏன்னா their bowlers have bowled a lot of overs in the test match. பார்த்தா பாவம் கேப்டனே பாரு ஆடி போயிட்டான் அவன் போன மேட்ச் நடுவில் ரெஸ்ட்லாம் இருக்குன்னா பேட்டிங்லேயே வந்து பைரன்லாம் வச்சு ஆடிதானே. ஸோ ஐ திங்க் வாட் தே கோட் ஐ திங்க் ஐ ரியலி ஃபீல் அந்த டாசன் கீஸ் எல்லாம் வேஸ்ட் லெஃப்ட் ஆஃப் ஸ்பின். அது போல 5 மீடியம் பேச ஆடலாம் அவங்க இவனை வச்சு ஆஃப் ஸ்பின் ஆடிக்கலாம். பேருன்னு நம்ம ரூட் வச்சு ஒரு ஸ்பின் வச்சு ஆடிட்டு அவன் 5 மீடியம் பேச ஆடலாமே. எதுக்கு அவன் 4 டாசன் தான் வேஸ்ட். டாஸ்டன் வெத்து போலர் 1.5 போலர் அவன் போட்டு அடின்னு அடிப்பாங்க. அது நீ ஆட்கின்சன் ஆடி போ எக்ஸ்ட்ரா ஒரு பால் ஃபாஸ்ட் பால் ஆடு இல்ல ஜெமி ஓட்டுன்னு ஆடு. ஏன்னா ஓட்டுன்னு வந்து ஆல் ரவுண்ட் ஆடினாவானா நத்திங் ராங் இன் இட். ஆனா அவங்க ரொம்ப விக்கெட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல வந்து இந்த சம்மர் வந்து ரொம்ப ட்ரை சம்மரா இருந்திருக்கு சீக்கா. இட்ஸ் பின் ஹாட் சம்மர். ஸோ அவங்களால அந்த பச்சை விக்கெட் கொடுத்தா கூட இல்ல செகண்ட் டே தேர்ட் டேலாம் ஃபிளாட்டர் ஆயிடுது விக்கெட். அண்டர் தி சன் இட் ட்ரைஸ் அப். கிரீன் டாப் கொடுக்கல நீ எல்லா ஆல் விக்கெட்ஸ் ஹேவ் பீன் பேட்டிங் I thought Manchesterல first 2 days I thought it was seeming around nicely Chika. India batted really well. In fact Jaiswal and KL Rahul batted outstandingly on the first session. It was moving around a lot. Vokes and Jofra Archer first spell போடும்போது பயங்கரமா சீம் ஆச்சு. பட் ஜெய்ஸ்வால் and KL Rahul வேற லெவல்ல ஆடினாங்க. இன்ஃபேக்ட் the current international cricketல நீங்க இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் and KL Rahul are the best opening pair in international cricket Chika இப்போ. Obviously, they've been consistent also. You have to understand that. அவன் பார்த்தா இந்தியாவில அடிக்க எவ்வளவு கன்சிஸ்டன்ட் பாரு. கேள்வி பாரு அந்த சீரீஸ் என்ன கன்சிஸ்டன்சி என்ன மாதிரி அவன் காமிச்சிட்டான். நான் மச்சான் நான் தான் ரோல்ஸ் ராய்ஸ் காமிச்சிட்டான். அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கண்ட்ரில போய் உட்காந்து ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி ஆடுறான் பாரு. இங்கிலாந்து தான் ரோல்ஸ் ராய்ஸ் அங்கே போய் ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி ஆடுறான் பாரு அவன். அதுதான் பெரிய விஷயம். அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஆஸ்திரேலியன் சீரீஸ் நல்லா ஆடினா இங்கிலாண்டோட இந்தியா சீரீஸ் எல்லாம் இந்தியாவில் ஆடிச்சு கூட நல்லா ஆடிருக்கான். இப்போ நல்லா ஆடிட்டு இருக்கான். So நீ சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் key to the success of the series. Even though we are 2-1 down, let's be very honest. The series has been very well fought series. Again, Indians have done brilliantly. எல்லாம் என்ன வேணா சொல்லுங்க. ஒரு யங் டீம் கொடுத்தமிச்சிருக்கான். ஒரு யங் கேப்டன் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி பார்த்து ஃபியூச்சர்ல பாரு மேபி இன்னும் 1.5 years time our team will be deadly. Yes, so many guys below the age of 25 Chika or 25 26 அந்த ஏஜ் குரூப்ல இருந்து below. ஜெய்ஸ்வால், சுப்மன் கில்லே 25 years தான். வாஷிங்டன் சுந்தர் is about 26 years 26 27 years hardly. So Rishabh Pant is 26. So there are so many guys who are actually and fantastic for பாருங்களா. Gill 722 runs, Jadeja 454 runs in the series along with some 8 to 10 wickets வேற bowlingல. ஏன் சீக்கா அது ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி நம்ம எப்பவுமே பேசும்போது ஐதர் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி தானே பேசுவோம். why don't we ever include these spinning all-rounders, the likes of Jadeja, likes of Ashwin, likes of Daniel Vittori? அப்படி பாத்தீங்கன்னா யார் இல்லைன்னா they're out there. Jadeja is considered a very good all-rounder. Who says no? What has happened is இப்பதான் Jadeja yes, Ashwin has done very well as an all-rounder. You have to give the due, the devil is due. Ashwin has done very well as an all-rounder. Jadeja has done very well as an all-rounder. Who said no? Daniel Vettori, yes. Daniel Vettori is more of a bowler who can probably bat a bit now. Whereas Jadeja and Ashwin have proved that they can get hundreds. They can do very well in the what you call international cricket. And that's one thing you have to give to Ashwin and Jadeja. ரெண்டு பேர் நல்லா பண்ணிருக்காங்க. சரி நம்ம என்ன பண்றோம்னா யூ கேன் ஹெல்ப் இட். வேர்ல்டு ஓவர் பார்த்தோன்னா உனக்கு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் இருந்திருக்காங்க. ஜாக் காலிஸா இருந்திருக்கணும், கேரி சோபர்ஸா இருக்கணும், இயன் பாத்தமா இருக்கட்டும், கபில் தேவா இருந்திருக்கட்டும், இம்ரான் கானா இருந்திருக்கணும், ஆர் ரிச்சர்ட் ஆலியா இருந்திருக்கணும். எல்லாரும் ஃபாஸ்ட் bowlers ஆல்ரவுண்டர்ஸா இருந்தாங்க அந்த டைம்ல. அதனால உனக்கு அப்படி தெரியுது. பட் அதுதான் அந்த மாறணும்ன்றல்ல. நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் பத்தி பேசின்னு இருக்கும்போது நம்ம எப்பவுமே இல்ல வா அந்த ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர்ஸ் தான் பேசுவோம். இங்கிலாந்து போய் என்ன ஸ்பின்னர் பண்ண முடியும்? இங்கிலாந்து ஸ்பின்னர் அந்த ஊருக்கு யாரும் ஸ்பின் போடுவா? அதுதான் சீக்கா. அந்த ஊர்ல போய் வந்து ஒரு இந்தியன் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் நல்லா பண்றனா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது யார் இல்லனா நீ that's what hats off Jadeja, outstanding. And Jadeja is not only series பண்றான், மறக்காத போன இங்கிலாந்து சீரிஸ் நல்லா பண்ணிருக்கான். And Jadeja வந்து என்னைக்குமே நல்லா பண்ணிருக்கான். So that's way Jadeja is brilliant. Ashwin அங்க விக்கெட் எடுத்தது கிடையாது இங்கிலாந்துல. Ashwin has never done well in England. Barris, Jadeja has always done very well. That credit let you Ashwin. I mean Jadeja, Jadeja has been consistent in England. Jadeja has done very well in Australia also.
Actually, Ashwin has a decent record in England. They haven't used him enough. He doesn't average too high in England. Only in Australia, what is that? South Africa and New Zealand, அவரோட record because அது நிறைய சொல்லுவாங்க. But in England, he's actually had a decent record. அவரோட average இது பார்த்தனா 28 in England. Unfortunately, இந்த average தான் I don't go by averages. Impact பாரடி. Impactful பண்ணிருக்காங்க இங்கிலாந்துல பண்ணது கிடையாது. Let's be very clear. Impactful performance இருந்து கிடையாது. An average don't give you the true picture. Impactful ஜடேஜா நமக்கு தெரியும். போன சீரிஸ் நான் வந்து அவரோட ஸ்டாட்டிஸ்டிக் பார்க்கல. போன சீரிஸ் எனக்கு தெரியும் ஜடேஜா நல்லா போனான்னு தெரியும் எனக்கு. அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். அந்த மாதிரி எடுத்தா ஜடேஜா has been fantastic. Only other country you can have a spinning all-rounder is probably Australia. Yeah, சரி. Anyway, what is going to happen to the match, Chika? என்ன நடக்க போகுது? Will India tie up the series? Do they have a chance? See, I still believe that if இவன் வந்து டாஸ் வின் பண்ணா bowling தான் எடுப்பான். India toss win பண்ணுவாங்களா? 14 tosses in a row தோத்துருக்காங்க India. Anyway, India will bat first ன்னு சொல்றா நீ. See, you're not getting a point. India is going to bat first. See, again he's gone back to bowling first. யாரு இவன் அவன் பேர் என்ன? இல்ல லாஸ்ட் மேட்ச் வந்து bowling first தான் Chika. Correct decision. First day வந்து it was actually damn Chika. நல்ல decision Chika. Bowling first, second and third day sun was out. The wicket was much flatter Chika. Last match was a correct decision. In the match maybe anyway go for bad. England ஆனா லார்ட்ஸ்ல பேட்டிங் பண்ணாங்களே. லார்ட்ஸ்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி தான வின் பண்ணாங்க. அதான்டா நீ அந்த ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ரெண்டாவது மேட்ச் உதவாங்கினா. அதனால தான் அப்படி பண்ணான். Actually, England, if they have to win the test match, they have to bat first and then put up a good total. That's the only way England can win the test match. Let me be very frank. First test were not polished. I mean, first test they just got through with it. If India bat first and score, put up a good total, no, India has got a brilliant chance of winning, I still believe. And 3 spinners on, definitely. 100% Kuldeep Yadav ஆட போறான். 100% ஆடுவான். ஓவர்ல 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க இந்தியா. 6 loss, 7 drawn. Obviously, India not a very great record in England. Tough series. Last time when we won there was 2007. அதுக்கப்புறம் வின் பண்ணது இல்ல. Anyway, வெயிட் பண்ணி பார்க்கலாம் whether India can hold on to the Anderson Tendulkar trophy. குல்தீப் யாதவ் 100% bowling போடணும். குல்தீப் யாதவ் வந்து ஆடி ஆகணும். அங்கதான் மிஸ்டேக் பண்ணான். கம்பீரா தப்பு பண்ணானே. நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே பேசிட்டு போ. நம்ம சிக்கால சொல்லிட்டே இருக்கமே. குல்தீப் யாதவ் ஆடணும், குல்தீப் யாதவ் ஆடணும், ரிஸ்பினர் சொல்லிருக்கோம். கட்சியில டேய் விடாதீங்கடா, அட்லீஸ்ட் ஸ்கொயர் அப் பண்ணிட்டு வாங்கடா. என்னோட திங்கிங் எந்தமா நீ இந்த இவ்வளவு அமக்கலம் பண்ணிருக்காங்க இங்கிலாந்து. ஆஹா ஓஹோ கத்தினா தெரியுமா, இந்த புருக்கா இருக்கட்டும், இந்த கிராலியா இருக்கட்டும், டக்கிட்டா இருக்கட்டும், பக்கெட்டா இருக்கட்டும், எல்லாம் வந்து ரொம்ப கலடா பண்ணா தெரியுமா. இந்த கலடா பண்ணதுக்குன்னே இந்த கொட்டிக்கு போறாங்க பார்த்து பசங்க. In all honesty, in all the cricket and all the in all the cricket that is India played well, we are still down Chika 2-1. There are still some decisions which have not been good. Field நீங்க பாத்தீங்கன்னா சில வாட்டி captaincy decisions-லாம் கொஞ்சம் ரொம்ப questionable-ஆ இருந்திருக்கு. Playing 11 decisions. Captaincy was very poor. Last match captaincy of Shubman Gill was very poor. Even the playing 11 selections, Gambhir selection, team 11 selections, Gambhiroda selections, நிறைய questionable-ஆ இருந்திருக்கு. And you cannot escape the fact, Chika. Last ஒரு 12 test matchல India has only won 2 test matches. That doesn't go away. அது கரெக்ட். அது யாரு இல்லன்னா அது 3-0 இங்கிலாந்து நியூசிலாந்து இந்தியா உத வாங்கிருக்கான். இப்ப கௌதம் கம்பீர் இந்த டெஸ்ட் மேட்ச் உத வாங்கினோம் டிராப் பண்ணானோ he loses the series-னா இது கேப்டன் கோச் ஆனப்பறம் எல்லா சீசன் உத தான் வாங்கிருக்கான் அவன். அப்புறம் இந்தியால வந்து எல்லாரும் போட்டு மொத்தி தான் திருப்பி பழைக்கணும். So they are saying, as per reports, they are going to remove Morne Morkel and Ryan Tendulkar. So இப்போ they are saying, it's rumored that the bowling coach and Ryan Tendulkar, fielding coach, அவங்க fielding coach, assistant coach will be removed. இவங்க ரெண்டு பேரையும் ரிமூவ் பண்ணுவாங்கன்னு. அப்கிரேட் பண்ணாங்க இவனுக்கு. அபிஷேக் நாயரை வச்சு தூக்கினாங்க. எல்லா சப்போர்ட் ஸ்டாஃப் தூக்கிட்டு வராங்க. But the main man, even though the team is losing, the main man, he will still be there. That is the only question. அவர் தான் இருக்கா. அவர் சொல்லிட்டார்ல, டேய் நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன கால் வர காமிக்கிறாள் அவன் எவ்வளவு பெரிய ஆள் அவன் கம்பீர். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அவனை சுத்தி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவன் என்னடா அது ரோஹித் சர்மா தூக்கிட்டான், விராட் கோலி தூக்கிட்டான், அந்த மாதிரி ஆள இருக்கான் அவன். Anyway, wait பண்ணி பார்க்கலாம். Guys, போய் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Does India stand a chance of winning the last test match and will they hold on to the Anderson Tendulkar trophy? Before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.